கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது விஜய் அவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் கிடைத்து விட்டது, டிவிகேவுக்கு கிரீன் சிக்னல் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில 116 இடங்களோடு பெரும்பான்மையோடு நின்று கொண்டிருந்த விஜய் அவர்களுக்கு இன்னும் 2 சீட்டுகள் தேவைப்பட்டது. திருமாவளவன் அவர்கள் அதாவது விசிகே சார்பாக காலையில 10 மணியிலிருந்து 12 மணியிலிருந்து 4 மணி வரை விசிக்கு ஆதரவு கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்ற மாதிரியான பல்வேறு ஆலோசனைகள் போய்கொண்டிருந்த வேளையில விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் தாவேகாவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை அளித்துள்ளார் என்பதுதான் தற்போது ஒரு முக்கிய செய்தியாக இருக்கு. அதன் பின்னாடி சரி அதுதான் டிவிகேக்கு குட் நியூஸ் ஆயிடுச்சே, அதன் பிறகு என்ன சிக்கல், அப்ப விஜய் முதல்வர் தானே அப்படின்னு கேட்டா விஜய் முதல்வர் ஆவதில் மீண்டும் சிக்கல் நீடிக்கிறது அப்படின்றது தான் இப்போது பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. ஏன்னா விஜய் அவர்கள் தற்போது நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில சிறுவர் பூங்கா வரை, சென்னை சிறுவர் பூங்கா வரை, சில்ட்ரன்ஸ் பார்க் வரை வந்த விஜய் அவர்கள் ஆளுநரை சந்திப்பதற்காக கிட்டத்தட்ட 5:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாரு. அந்த அப்பாயின்மெண்ட் ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஆளுநர் அவர்கள் விஜயை சந்திக்க மாட்டேன் என்ற ஒரு விஷயத்தை பதிவிட்டிருக்கிறார் போல இருக்கு. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநர் அவர்கள் இன்று இரவு கேரளா செல்வதற்காக அவர் தயாராகி கொண்டிருக்கிறார். ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா 11:30 மணி அளவில் அவர் இங்கிருந்து கேரளாவுக்கு புறப்படுகிறார் அப்படின்ற மாதிரியான செய்திகள் ஏற்கனவே ஆளுநர் மூலமாக தெரிவிக்கப்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய வேளையில இப்பதான் அவங்களுக்கு கூட்டணி கன்ஃபார்ம் ஆனதால ஆளுநரை போய் சந்திக்கணும், அந்த ஆதரவு கடிதத்தை ஆளுநரிடம் வழங்கி பதவி ஏற்பு எப்போதோ அப்படின்றத அறிந்து கொள்ளணும் என்பதற்காக விஜய் அவர்கள் ஆளுநரை சந்திப்பதற்காக சென்றாரு. ஆனா ஆளுநர் அவரை சந்திக்க மறுத்து விட்டார். இதுல சில முக்கிய பத்திரிகையாளர்கள் சில அதிர்ச்சியான தகவல்களை பகிர்கிறார்கள். என்ன அப்படின்னா, விஜய்க்கு 118 இல்ல 125 இடங்களே இருந்தாலும் குதிரை பேரம் கட்சிகளை வைத்து நடத்தப்பட்டிருந்தது என்பது உறுதியானால் அப்போது ஆளுநர் இவரை பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டார் என்ற ஒரு விஷயத்தை பதிவிட்டு இருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, இங்க குதிரை பேரம் பேசப்பட்டு அவர்கள் ஆட்சியில் அமர்த்துவதற்கு, விஜயை அமர்த்துவதற்கு இவர்கள் ஒத்து ஊதுகிறார்கள் அப்படின்னா அது அப்படியெல்லாம் நடக்கல. நாங்க உண்மையாகவே கூட்டணி கட்சிகள் தானாக இணைந்து நாங்க கேட்டதன் பேர்ல அவங்க ஆதரவு கொடுத்து நாங்க ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்றத இவங்க தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்துல தாவேகாவும் இருக்கிறார்கள். இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே நேற்று அமமுகவின் மூலம் இந்த பகீர் தகவல்கள் கிளப்பப்பட்டது. அந்த காமராஜர் என்ற எம்எல்ஏ பாத்தீங்கன்னா திடீர்னு காணா போயிட்டாரு. அதன் பிறகு கேட்டப்போ இன்னைக்கு காலையில பிரஸ் மீட்ல என்னுடைய போன் தொலைஞ்சிடுச்சு, அதனாலதான் நான் டிடிவி அவர்களையே தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதாவது விஜய் அவர்கள் தீய சக்தி என்று திமுகவை விமர்சித்து விட்டு அவருடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகளை சேர்த்து ஆதரவு கேட்பது அப்படின்றது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லி இவர்கள் பிரஸ் மீட் சந்தித்து கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். ஸோ இதெல்லாம் நம்மளால பார்க்க முடிந்தது. அப்போ ஏதோ ஒரு பேரம் நடத்தப்பட்டதா, இல்ல அமமுகவினுடைய அந்த எம்எல்ஏ காமராஜர் விலை போயிட்டாரா அப்படின்னு பார்க்கப்பட்டது. இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதிமுக சார்பாக அதாவது 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது, அதிமுகவை பிரிந்து நிற்கிறது அப்படின்ற ஒரு தகவலை நம்மால பார்க்க முடியுது. அதாவது CV சண்முகம் அவருடைய தலைமையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 எம்எல்ஏக்கள் தனியாக கூடி ஆலோசனை நடத்துவதாக தகவல்கள் செய்திகளில் பரபரப்பாக பேசப்படுது. இன்னொரு பக்கம் EPS அவர்களின் தலைமையில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஒரு கூட்டத்தை நடத்துவதாகவும் சொல்லப்படுது. இப்போ விஜய் அவர்கள் பெரும்பான்மையும் தாண்டி ஆட்சி கவிழாமல் இருப்பதற்காக இந்த 15 எம்எல்ஏக்களையும் விலைக்கு வாங்குகிறார்களா அப்படின்ற மாதிரியான பார்வையும் இந்த இடத்துல பார்க்கப்படுது. ஆகவே விஜய் என்னதான் பாத்தீங்கன்னா பெரும்பான்மையை நிரூபித்தாலும் விஜய் பதவி ஏற்பது அப்படின்றது மிகப்பெரிய சிக்கலாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவரால் அதிமுகவை முழுமையாக உடைத்து 32 எம்எல்ஏக்கள் மேல அவரால் தூக்கி கொண்டு போக முடியாது. அப்படி போனார்னா கட்சி தாவல் தடை சட்டத்தின் மூலமாக அதை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆளுநருக்கு சட்டம் இருக்கு. ஆகவே அது அப்படிப்பட்ட வேலைகளை செய்ய மாட்டாங்க. அதனால
அதனால CV சண்முகம் அவருடைய தலைமையில ஒரு கூட்டங்கள் நடத்தப்படுது அப்படின்னும் போது ஒரு 15 எம்எல்ஏக்கள் மீண்டும் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க போவதாக ஒரு தகவலும் வெளிவந்த வண்ணம் இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட 140 கிட்ட இவங்க வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய சூழ்நிலையை இவர்கள் உருவாக்கி விடுவார்கள். ஆனால் அதற்கு EPS ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் என்பதும் பல வட்டாரங்கள்ல பேசப்படக்கூடிய தகவலாக இருக்கு. இப்ப விஜய் அவர்கள் எதிர்பார்த்த எண் 118 நிரூபிக்கணும், நிரூபித்து ஆட்சியில் அமரணும் அப்படின்ற ஒரு பெரும் சிக்கலை தொடர்ந்து 4ஆம் தேதிக்கு பிறகு சந்தித்து வந்தாரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் தேதிக்குள் விஜய் அவர்கள் பதவி ஏற்று ஆகணும். அப்படி அந்த 10ஆம் தேதிக்குள் அதை நிரூபிக்க முடியல அப்படின்னா விஜயால் பதவி ஏற்க முடியாது, அதன் பிறகு 6 மாதத்திற்கு ஆளுநர் ஆட்சிதான் அப்படின்ற மாதிரியான தகவலும் சொல்லப்படுது. ஆனா ஆளுநர் தரப்புல இருந்து இந்த மாதிரியான தகவல்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆகவே விஜய் அவர்கள் தற்போது கூட்டணி கட்சிகளை இணைத்து கொண்டாலும் விஜய் அவர்களுக்கு பெரும் சிக்கல் இனிமேல் தான் இருக்கு. அதே போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா விசிகா வந்து ஆதரவு அப்படின்னு சொல்லி தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கிறார்கள். அதுவும் அந்த கடிதத்துல வந்து பாத்தீங்கன்னா விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களினுடைய கையெழுத்து கிடையாது. அந்த கடிதத்துல வந்து பாத்தீங்கன்னா வன்னியரசு அவர்கள் வந்து நாங்க இந்த கூட்டணிக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வன்னியரசு அவர்களினுடைய கையெழுத்து தான் பதிவிடப்பட்டிருக்கு. ஏன்னா வந்து திருமாவளவன் அவர்களினுடைய கையெழுத்து அதுல பதிவிடப்படல. அதன் பிறகு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரபல ஊடகத்திற்கு பேட்டி அளித்தாரு. அதாவது போன் கால் மூலமாக பேசி இருந்தாரு வன்னியரசு அவர்கள். அப்போது அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, நிபந்தனையற்ற ஆதரவு தாவேகாவுக்கு அப்படின்னு சொல்றீங்க. இந்த நிபந்தனையற்ற ஆதரவின் மூலமாக பல சிக்கல்கள் இருக்கு. என்ன சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை, எனக்கு அமைச்சரும் வேணாம் துணை முதல்வரும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி போய் இணைந்தாங்க அப்படின்னா நான் எப்போ வேணா ஆட்சியை கவிழ்ப்பேன், எனக்கு விருப்பம் இல்லைனா அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தத்தை குறிக்கிறது. ஆகவே அரசியல் வட்டாரங்கள் இந்த மாதிரியான விஷயங்களையும் நுண்ணிப்பாக கவனிக்க வேண்டும். அப்போ வந்து வன்னியரசிடம் வந்து பேசிய போது அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, நிபந்தனையற்ற ஆதரவு இப்போதைக்கு கொடுத்துருக்கோம், ஆனா எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாருக்குமே என்ன ஒரு ஆசை அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் விஜய் வந்து திருச்சி கிழக்குல போட்டியிட்டு ஜெயிச்சார் இல்லையா, அந்த தொகுதியில விஜய் அவர்கள் ராஜினாமா செய்த பிறகு அந்த இடத்தில் திருமாவளவன் அவர்கள் வேட்பாளராக நிற்க வைத்து அவர் வந்து வெற்றி பெற்று அமைச்சரவைக்குள், அவர் தமிழக அமைச்சரவைக்குள் திருமாவளவன் அவர்கள் வர வேண்டும். அதே போல அவர் அமைச்சராக மாறிய பிறகு அவர் வந்து துணை முதல்வர் பதவி வந்து அவருக்கு வந்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஆசை எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானோருக்கு வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி வன்னியரசு தன்னுடைய வாயில் மூலமாக ஒப்புதல் வாக்குமூலத்தை அளித்திருக்கிறாரு. ஆனா அந்த கடிதத்துல சொன்னது நிபந்தனையற்ற ஆதரவு என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா வந்து அவர் பேசிய அந்த வாக்குமூலம் அப்படின்றது பாத்தீங்கன்னா துணை முதல்வர் ஆகணும் அப்படின்ற ஆசை எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வந்து இப்படியெல்லாம் சுற்றி வளைத்து பார்த்தீங்கன்னா இப்போ விசிகா வந்து ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்லி ஒரு முழக்கத்தை வைக்கிறார் அப்படின்னா காங்கிரஸ் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க 5 எம்எல்ஏக்களை வைத்திருக்கிறார்கள். ஆகவே அவங்களுக்கு துணை முதல்வர் கொடுப்பதை ராகுல் காந்தி ஒப்புக்கொள்வாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதையும் நம்ம சற்று பார்க்க வேண்டியதாக இருக்கு. இப்ப நம்ம பேசி கொண்டிருக்கிற நேரத்துல நம்ம சொன்னோம் அதிமுக 2ஆக உடைய போகிறதுன்னு. ஒருவேளை அதிமுக எம்எல்ஏக்கள் 15 பேர் தாவேகாவில் வந்து இணைந்தால் விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் அதற்கு ஒத்துக்கொள்ளுமா? ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒரு தகவல் சொல்லப்பட்டதாக சொல்லப்படுது. நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுத்தால் என்டிஏ கூட்டணியில இருந்து யாரும் வந்து தாவேகாவில் இணையக்கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனையை காங்கிரஸ் விதித்ததாக வந்து அரசியல் வட்டாரங்கள் பேசுகின்றன. அப்போ 15 எம்எல்ஏக்கள் அதிமுகவில் இருந்து வந்தால் காங்கிரஸ் ஒப்புக்கொள்வார்களா, இந்த கூட்டணி கட்சிகள் ஒப்புக்கொள்வார்களா என்பதை மீண்டும் ஒரு சிக்கலாகும். அந்த 15 பேரை இணைத்தால் இவர்கள் பெரும்பான்மையை நிரூபித்து விடலாம். ஆனால் மீண்டும் இவர்கள் வெளியேறுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. சிபிஐ, சிபிஎம், விசிகா, அதிமுக உள்ளே வந்தால் இவர்கள் மீண்டும் வெளியேறுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இத்தனை சிக்கல்கள் இருந்தாலும் அதனை எல்லாம் குறுகிய காலத்துல நிரூபிக்கக்கூடிய வகையில நேரமும் கிடையாது. இந்த 10ஆம் தேதி வரை கெடு கொடுக்கப்பட்டிருக்கு ஆளுநர் தரப்புல இருந்து அப்படின்னு சொல்லப்படுது. ஆளுநர் கேரளாவுக்கு போனா திரும்பி எப்போது வந்து சென்னை வருவாரு, அதன் பிறகு விஜய்க்கு அழைப்பு விடுத்து அதன் பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா முதல்வராகவே பதவி ஏற்க முடியும். நான் சொன்னது போல முக்கிய பத்திரிகையாளர் ஒருவர் ட்விட்டாக போட்டிருக்கிறார். இந்த செய்தி உறுதி செய்யப்பட்ட செய்தி. ஒருவேளை 125 எம்எல்ஏக்கள் இருந்தாலும் குதிரை பேரம் நடந்திருப்பதை ஆளுநரால் உணர முடிந்தால் அதனை தெளிவுபடுத்தும் வரை
வந்து பாத்தீங்கன்னா அதை தெளிவுபடுத்தி உறுதிப்படுத்த வேண்டியது தாவேகா கடமை. அதை படுத்த முடியல, இல்ல அது உறுதி ஆயிடுச்சு என்பதை ஆளுநரால் நிரூபிக்க முடியும் அப்படின்னா, ஆளுநர் ஆட்சியை அமல்படுத்துவதற்கு 100% சட்டத்தில் இடம் உண்டு என்ற ஒரு பகீர் தகவலை முக்கிய பத்திரிகையாளர் இந்த விசிக கூட்டணி உறுதியானவுடன் ட்விட்டில் போட்டு இருக்கிறார். ஸோ நம்ம வந்து இந்த தகவலையும் மனதில் வைத்துக் கொண்டுதான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஸோ இப்போ விஜய் அவர்கள் இன்று பதவி ஏற்பதாக இருந்தது, இன்னைக்கும் ஏற்க முடியல. நாளை ஞாயிற்றுக்கிழமை, நாளையும் வந்து பாத்தீங்கன்னா விஜயால் பதவி ஏற்க முடியாது. திங்கட்கிழமை விஜய் பதவி ஏற்பாரா அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசிய பிறகு ஆளுநர் வந்து எந்த குதிரை பேரமும் நடைபெறவில்லை என்பதை உறுதி செய்த பிறகுதான் தாவேகாவுக்கு ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பையே அவர் அதன் பிறகுதான் விடுவார் என்ற ஒரு செய்தியும் வந்து சொல்லப்படுது. ஆகவே வந்து அதுவரை விஜயினுடைய எம்எல்ஏக்களை விஜய் பாதுகாக்க வேண்டும், கூட்டணி கட்சி தலைவர்கள் மீண்டும் வெளியேறாமல் பாதுகாக்க வேண்டும். இப்படி பல சிக்கல்கள் விஜயை சுற்றி அரங்கேறி கொண்டிருக்கிறன அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அதுவும் விசிக்கு ஆதரவு தெரிவித்த ஒரு 5-10 நிமிடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய தாவேகாவுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற ஒரு செய்தியையும் பதிவிட்டிருக்கிறார். இதன் மூலமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, ஸ்டாலின் அவர்களின் ஒப்புதலோடு தான் விசிக வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக ஆதரவு தெரிவிக்கல, கூட்டணியாக போய் இணையல, மறைமுக ஆதரவு தெரிவிக்க இருப்பதாக தான் சொல்லப்படுது. ஸோ வந்து அந்த மறைமுக ஆதரவு தெரிவிப்பதற்கு ஸ்டாலின் சொல்லிதான் திருமாவளவன் அவர்கள் செய்கிறாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் இந்த இடத்தில் வலுப்பெறுகிறது. ஏன்னா காலையிலிருந்து முதல்வராக போற விஜய்க்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லாத ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டணி உறுதியான உடனே அவர் பதிவிடுகிறார் அப்படின்னா, இந்த கூட்டணி கட்சிகளை இணைப்பதற்கு பின்னால் ஸ்டாலினுடைய திமுக கட்சி தான் இருக்கிறது என்பதை இதனால் நம்மால் தெளிவாக உணர முடிகிறது. ஆகவே வந்து பாத்தீங்கன்னா அரசியல் களம் என்னதான் விஜய்க்கு பெரும்பான்மையை தூக்கி கையில் கொடுத்தாலும் அவரால் முதல்வராக பதவி ஏற்பதில் சிக்கல் இருக்கு. இப்போது ஆளுநர் ஆட்சியா அல்லது நம்முடைய டிவிகே தலைவர் விஜய் ஆட்சியா என்பதே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய குழப்பமாக இருக்கு. ஆகவே திங்கட்கிழமை ஒன்று ஆளுநர் ஆட்சி என்று உறுதி செய்யப்படும், இல்ல தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள்தான் சிஎம் என்பது உறுதி செய்யப்படும். ஆனால் இந்த குதிரை பேரம் எல்லாம் நிரூபிப்பதற்கான கால அவகாசத்தை ஆளுநர் அவருக்கு வழங்குவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஆகவே நொடிக்கு நொடி அரசியல் களம் பரபரப்பாக இருக்கு. தொடர்ந்து நம்ம அப்டேட்டுகளை நம்மளுடைய கலங்கரை சேனல்ல கொடுப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.